அனைவருக்கும் வணக்கம். இது கிருத்திக் வானிலை அறிக்கை. இன்றைக்கு தேதி நவம்பர் 14ஆம் தேதி அதிகாலை வானிலை அறிக்கை. இன்றைய வானிலை அமைப்பு: இலங்கை தெற்கே மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பகுதிகளில் காற்று சுழற்சியானது நீடித்து வருகிறது. அதாவது நேற்று வட இலங்கை டெல்டா மாவட்டங்களை ஒட்டி வட தமிழகம் வரைக்கும் நீண்ட சுழற்சியாக நீடித்த காற்று சுழற்சி பார்த்திங்கன்னா வலுவிழந்து இலங்கைக்கு தெற்கே இலங்கையை ஒட்டி மன்னார் வளைகுடா குமரிக்கடல் இலங்கைக்கு தெற்கே இந்த பகுதிகளில் ஒரு காற்று சுழற்சியாக வளிமண்டல சுழற்சியாக அதாவது கடலுடன் இணைந்த சுழற்சியாக அப்படின்னு நம்ம சொல்லலாம். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வலுவிழந்து சாதாரண ஒரு காற்று சுழற்சியாக நீடித்து வருகிறது. இந்த அமைப்பின் காரணமாக கிழக்கு திசை காற்று கடலோரம் வழியாக ஊடுருவி வருகிறது. குறிப்பாக பார்த்திங்கன்னா வட கடலோர மாவட்டங்களிலும் டெல்டா கடலோர மாவட்டங்களிலும் ஊடுருவி வருகிறது. அதேபோல் தென் கடலோர மாவட்டங்களிலுமே மழைப்பொழிவு காணப்படும். காரணம் கிழக்கு திசை காற்று ஊடுருவி விட்டது. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இப்போ அடுத்த 24 மணி நேரத்து மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் கிழக்கு திசை காற்று ஊடுருவுகின்றதுனால பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கடலோர மாவட்டங்களில் தொடங்கக்கூடிய மழைப்பொழிவு இன்று காலைக்கு பிறகு உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழைப்பொழிவு தொடங்கக்கூடும். குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த வடகடலோர மாவட்டங்களில் குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, அதே போல் விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர் மற்றும் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் பகுதிகளில், அதாவது காரைக்கால், இந்த பகுதிகளில் மழைப்பொழிவு ஒரு காலைக்கு பிறகு மழைப்பொழிவு தொடங்கி பிறகு உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஆங்கங்கே மழைப்பொழிவை கொடுக்கும். அதாவது வெப்பநிலை உயர்வு வச்சு நம்ம வெப்பசலனடி மழைப்பொழிவு போல் உள் மாவட்டங்களில் மழைப்பொழிவு மதியம் மாலை நேரங்களில் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரத்தின் மேற்கு பகுதி, திருவண்ணாமலை, அதே போல் பார்த்திங்கன்னா சேலம், நாமக்கல், ஈரோடு, அதாவது சேலம், நாமக்கல், ஈரோடு பகுதியில் எல்லா இடங்களுக்கும் கிடையாது, ஓரிரு இடங்கள் அல்லது ஒரு சில இடங்கள் ஆங்காங்கே ஒரு சில இடங்கள் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா வேலூர், திருப்பத்தூர், அதே போல் பார்த்திங்கன்னா ஆம்பூர், இந்த பகுதிகளிலுமே கிருஷ்ணகிரி, தருமபுரி பகுதிகளிலுமே பார்த்திங்கன்னா கடலோர மாவட்டங்களில் உருவாகக்கூடிய மேகக்கூட்டங்கள் மத்திய மாலை நேரங்களில் உள் மாவட்டங்களை நோக்கி பயணிக்கும் இன்று. அதே போல் பார்த்திங்கன்னா திருச்சிக்கு வடக்கே, அதாவது திருச்சியின் வடக்கு பகுதி, அதே போல் திருச்சியின் தெற்கு பகுதி, மணப்பாறையை ஒட்டிய பகுதி, திண்டுக்கல் மாவட்டம், கொடைக்கானல் மலைப்பகுதி, அதே போல் நீலகிரி, வால்பாறை, தேனி மாவட்டம், மேற்கு தொடர்ச்சி மலை, அதே போல் ஊட்டி, இந்த பகுதிகளிலுமே மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மாலை நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலையில் பேசிக்காகவே மழை பெய்யும். கிழக்கு திசை காற்று ஊடுருவு என்பதனால மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பொதுவாகவே மழை பெய்யும் என்பதை நம்மளுக்கே தெரியும். மலைப்பகுதி என்பதனால கடலோர மாவட்டங்களுக்கு ஈக்குவலாக, அதாவது கடலோர மாவட்டங்களுக்கு இதாகவே அங்கே மேற்கு தொடர்ச்சி மலையிலும் மழை காணப்படும். எல்லா நேரங்களுக்கும் கிடையாது. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கிழக்கு திசை காற்று வலுவாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அதே போல் அடுத்த 2 நாட்களுக்கு இலங்கையை ஒட்டி குமரிக்கடல், அதே போல் மன்னார் வளைகுடா ஒட்டி இலங்கைக்கு தெற்கே நீடிக்கும் என்பதனால இன்றும் நாளையும் இந்த சுற்று மழைப்பொழிவு விட்டு பதிவாக தொடங்கும். தொடர்ச்சியாக இருக்காது. அதாவது ஒரு மேகம் வருது அப்படின்னா ஒரு கடலோர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மேகம் வருது அப்படின்னா மேகம் நல்ல ஒரு மழைப்பொழிவு கொடுத்துட்டு உள்ளே போயிடும். மீண்டும் அடுத்த மேகம் உருவாகிறதுக்கு நேரம் எடுக்கும். அதாவது ரொம்ப நேரம் எடுக்காது, ஒரு மணி நேரம் எடுக்கும் அடுத்த மேகம் உருவாகிறதுக்கு கடல் பகுதியிலேருந்து. அதுதான் இரவு முழுவதுமே பார்த்திங்கன்னா இந்த கடலூர், புதுச்சேரி, விழுப்புரம் பகுதிகளில் இரவு முழுவதுமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா விட்டு மழை பதிவாகிட்டே இருக்குது. அதாவது மாலை ஒரு 6:30 மணிக்கு புதுச்சேரியில் தொடங்கிய மழை விட்டு தான், தொடர்ச்சியாக கிடையாது. ஒரு மேகம் வருது, கடல்லேருந்து வருது, பெய்யுது, திரும்பியும் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு மேகம் வந்துகிட்டே இருக்குது, வலுவான மேகமாக வந்துகிட்டே இருக்குது. நல்ல ஒரு மழைப்பொழிவு இரவு முழுதுமே விட்டு மழைப்பொழிவு காணப்பட்டிருக்கு புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும். புதுச்சேரியும் சரி, கடலூரும் சரி, விழுப்புரம் சரி, அதே போல் செங்கல்பட்டுலேயும் மழைப்பொழிவு காணப்படும். சென்னையிலையும்
தற்போது சென்னையில் வந்து சென்னைக்கு அருகே வந்து மழை பெய்யும் காணப்படுது. அது வந்து மேற்கு நோக்கி நகரும் சென்னையை பொறுத்த வரைக்கும். அதேபோல் எல்லா பகுதிகளுக்குமே கடலோர மாவட்டங்களில் டெல்டா கடலோரம், தென் கடலோரம் எல்லா பகுதிகளுக்குமே சொல்கிறேன் நான். எல்லா கடலோர பகுதிகளுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கிழக்கு திசை காற்று ஊடுருவும் என்பதால். சரிங்க சார். இப்போ 16ஆம் தேதி இந்த சுற்று 16ஆம் தேதி 15ஆம் தேதி வரைக்கும் இருக்குன்றீங்க. அப்போ 16ஆம் தேதி எங்கே இருக்கும்? 16ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் தென்கடலோர மாவட்டங்களில் இருக்கும், மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் இருக்கும். தென் மாவட்டம், மேற்கு தொடர்ச்சி மலை உள் மாவட்டங்களில், அதாவது தென் உள் மாவட்டங்கள்லையும் மத்திய உள் மாவட்டங்கள்லையும் டெல்டா மாவட்டங்கள்லையும், அதாவது டெல்டாவின் தெற்கு பகுதியில் மழை பொழிவு காணப்படும். அப்போ வந்து இந்த வடகடலோர மாவட்டங்களில் மழை குறைந்துடும். ஏன்னா மேலே ஒரு உயரழுத்தமானது வலுவாக உருவாகும் என்பதனால் அதுலேருந்து வரக்கூடிய குளிர்காற்று, வட இந்திய குளிர்காற்றானது நுழைய தொடங்கிவிடும். அதனால் இப்போ பெரும்பாலும் இன்றும் நாளையும் வடகடலோர மாவட்டங்களில் மழை காணப்படும். பிறகு 16ஆம் தேதி, அதாவது 15ஆம் தேதி மாலைக்கு பிறகே வந்து மழை குறைய தொடங்கிடும் வடகடலோர மாவட்டங்களில். அதாவது இரவுலேருந்து 15ஆம் தேதி இரவுலேருந்து மழை நின்று விடும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 16ஆம் தேதி 16, 17, 18, 19 16ஆம் தேதியிலேருந்து வடகடலோர மாவட்டங்களுக்கு மழை குறைந்துடும். இருந்தாலும் வட இந்தியிலேருந்து வரக்கூடிய குளிர்காற்று பார்த்திங்கன்னா கடல்லேருந்து வெப்பமடைஞ்சு வர்றதுனால இந்த சிறுமலைகள்லாம் இருக்குல்ல, அதாவது கல்வராயன் மலைப்பகுதி, வெள்ளியங்கிரி, அதே போல் கள்ளக்குறிச்சி மாவட்ட சிறுமலைகள்லாம் இருக்குல்ல, அங்கே வந்து மழைப்பொழிவு வெப்பமடைஞ்சு வர்றதுனால கடல்லேருந்து லேசாக நீராவி இருக்கும் என்பதனால அதில் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளெலாம் மழைப்பொழிவு காணப்படும். அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கும், அதே போல் சிறுமலைகள் பகுதிகளிலுமே மழைப்பொழிவு 16ஆம் தேதிக்கு பிறகும் இருக்கும். அதே போல் கடலோர மாவட்டங்களிலும் காணப்படும். அதாவது அதிகாலைக்கு பிறகு காலை நேரங்களில் ஒரு சில இடங்களில் காணப்படும். வடகடலோர மாவட்டங்களில் மழை முற்றிலுமாக விலகாது, அதாவது இருக்காதுன்னு நம்ம சொல்லலை. இருந்தாலும் ரொம்ப தீவிரமான மேகமோ அல்லது தொடர்ச்சியாக விட்டு வர்றது அந்த மாதிரி மழை இருக்காது. பெரும்பாலும் ஒரு நாளைக்கு ஒரு மழை வந்து வடகடலோர மாவட்டங்கள், அதுவும் பரவலாக இருக்காது, எல்லா பகுதிகளும் கிடைக்காது, ஒரு சில இடங்களும் கிடைக்கும். அதே போல் டெல்டாவுக்கு பார்த்திங்கன்னா இப்போ வந்து 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் கிழக்கு திசை காற்று இருக்கும். அதாவது இலங்கையை ஒட்டி நிகழ்வு அமைஞ்சிட்டு இருக்கும். அப்படின்றதுனால லேசாக கிழக்கு திசை காற்று நுழையும், ஈரப்பத காற்று. அதனால் வந்து ஒரு சில இடங்களில் தினமுமே மழை இருக்கும். டெல்டா மாவட்டங்களில் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், காரைக்கால் பகுதிகளில் தினசரி வந்து ஒரு மழை, அதாவது அதிகாலை ஒட்டி காலை நேரங்களில் மழைப்பொழிவு காணப்படும். தென்கடலோர மாவட்டங்களில் மழை இன்று முதல் அடுத்த 3 நாட்களுக்கு மழையானது ஆங்காங்கே தென்கடலோரம், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் ஆங்காங்கே காணப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக மத்திய மாலை நேரங்களில் தென்கடலோர மாவட்டங்களில் ஆங்காங்கே சற்று கூடுதல் பரப்பில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா 16ஆம் தேதிக்கு பிறகு பெரும்பாலும் 16ஆம் தேதி வரைக்கும் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும். 17ஆம் தேதியிலேருந்து மழைப்பொழிவு தமிழகத்தில் குறைய தொடங்கிடும். குளிரலை காற்று, வட இந்தியிலேருந்து வரக்கூடிய குளிரலை காற்று வந்து தமிழ்நாட்டில் ஊடுருவும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா 17, 18, 19, 20, 21 அதாவது அடுத்த நிகழ்வு வர வரைக்கும், அடுத்த நிகழ்வு இலங்கையை நெருங்குற வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து மழையானது சற்று குறைந்து காணப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இருந்தாலும் ஒரு சில இடங்களில் அல்லது ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவு அந்த நேரங்களில் சிறுமலைகள், மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலும் அந்த வெப்பமடைந்து ஒரு சில உள் மாவட்டங்களிலும் சரி, கடலோர மாவட்டங்களிலும் சரி, ஒரு சில இடங்களில் தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பெரும்பாலும் அறுவடை விவசாயிகள் பார்த்திங்கன்னா 17ஆம் தேதிக்கு பிறகு வந்து அறுவடை செய்யலாம். அதாவது காய வைப்பது, இந்த நிறைய இடங்களில் மழை பெஞ்சு தண்ணி தேங்கியிருக்கும், அதெல்லாம் காய வைப்பது, நல்லா கொஞ்சம் வெயில் அடிக்கும். இருந்தாலும் அதிகாலையில் பனிப்பொழிவு காணப்படும், மூடு பனியில் காணப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். குளிரலை வர தொடங்கிடும் 17ஆம் தேதியிலேருந்து. 17, 18, 19லேருந்து நம்மளுக்கு அடுத்த நிகழ்வு பார்த்திங்கன்னா 24ஆம் தேதி தான் வந்து 24ஆம் தேதி அல்லது அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் தான் அடுத்த நிகழ்வு இலங்கையை ஒட்டி வந்து அமையக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வலுவான நிகழ்வோ அல்லது ஒரு புயலாகவோ உருவாக வாய்ப்புகள் இருக்கிறது. நம்மளுடைய ஆய்வு முடிவுப்படி அது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. வரக்கூடிய நாட்களில் துல்லியமாக அறிவிக்கிறேன். பெரும்பாலும் இந்த மாத இறுதியில் வந்து அடுத்த நிகழ்வு மழைப்பொழிவு தொடங்கிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
பெரும்பாலும் 24ஆம் தேதிக்கு பிறகு அல்லது 25ஆம் தேதியிலிருந்து 3ஆம் சுற்று வடகிழக்கு பருவமழை தொடங்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.